மேடையில் வீட்டிற்கும் என்னுடைய நண்பர்களுக்கு முதல்கள் வணக்கம். நான் ஆர்எஸ்எஸ்காரன் இல்லை, பாஜக ஆதரவாளனும் இல்லை. என்னுடைய மேதகு நண்பர் பிரகாஷ் எம் சாமி என்னை இங்கே அழைச்சிருக்கிறாரு. அது ஏன்னு இன்னும் எனக்கு புரியலை. ஒருவேளை நான் பேச பேச உங்களுக்கு புரியும். என்னோட உமா ஆனந்த் அவர்கள் டிவி விவாதங்களில் அடிக்கடி பங்கு கொள்ளக்கூடியவங்க. அவங்க சிறந்த பேச்சாளர். இப்போ இங்கே பேசும்போது என்னுடைய நண்பர் பிரகாசம் சுவாமி இந்து பத்திரிகை குறித்து ரொம்ப நீளமாக பேசினார். நான் அவ்வளோ பேசியிருக்க வேணாமான்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்து பத்திரிகையை பற்றி அறிஞர் அண்ணா என்ன சொன்னார்னா, மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணுன்னு சொன்னார். இப்போ அவங்க என்னவா இருக்கிறாங்கன்னா, மவுண்ட் ரோடு ஃப்ராடாக இருக்கிறாங்க. என்ன அது மாவாக இருந்தால் கூட இல்லை, ஃப்ராடாக தான் இருக்கிறாங்க. என்றாண்ட கொஞ்சம் சில ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் பத்திரிகை சிறப்பாக விற்பதற்கு என்ன காரணம் கேட்டப்போ கிரெடிபிலிட்டின்னு சொன்னார். நம்பகத்தன்மை தான் காரணம்னார். இப்போ அந்த கிரெடிபிலிட்டி காணாமல் போயிடுச்சு. அவரும் கூஜாவாக மாறிட்டாருங்கிறது தான் வருத்தம். நான் அவருடைய மொழிபெயர்ப்பாளராக கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் பணிபுரிந்தவன் என்ற அடிப்படையில் நான் ரொம்ப சங்கடப்படுறேன். இந்த அளவுக்கு தன்னுடைய தரத்தை தாழ்த்தி கொள்வார் நான் நினைக்கல. இப்போ நீங்கள் தமிழகத்தில் ஊடக தர்மம் எப்படி இருக்குது? பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து தாக்கப்படுகிறார்கள். தங்களை பற்றி விமர்சிக்கக்கூடிய சமூக ஊடகவியலாளர்கள் அனைவர் மீதும் வழக்கு தொடுக்கப்படுகிறது. இப்போ ஃபேக்ட் செக் யூனிட் என்ற ஒரு விதியை கொண்டு வந்திருக்கிறது தமிழக அரசு. அதில் என்னுடைய நண்பர் ஐயன் கார்த்திகேயன் தான் அதனுடைய டைரக்டர். அவர் பக்கா திமுக கட்சிக்காரர், ஆதரவாளர். நீங்கள் அவரை தான் டைரக்டராக வச்சுருக்கீங்க. அது மேலே வரக்கூடிய புகார்கள் மற்றும் அரசாங்கத்தை பற்றிய தவறான கருத்துக்கள் வந்தால் சியோமோட்டுவா அந்த யூனிட் தன்னிச்சையாக அந்த வழக்கு எடுத்து விசாரிக்கலாம். இந்த வழக்கு விசாரணை, இந்த முடிவுகளை எல்லாம் அறிக்கைகளெல்லாம் யார்கிட்ட தரணும்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கமிட்டி. அதனுடைய அமைச்சர் யார்? சாட்சாத் உதயநிதி ஸ்டாலின். இதுக்கு மேலே ஒரு சென்ட்ரல் டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்குது. அது நடவடிக்கைகளை என்ன தண்டனை கொடுக்கலான்னு தீர்மானிக்கும். என்னுடைய நண்பர் ஐயன் கார்த்திகேயன் என்ன சொல்கிறாரு, ஐநாவுடைய செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபால்ஸ் நியூஸு, ஃபேக் நியூஸு, மிஸ்இன்ஃபர்மேஷன் இதையெல்லாம் தடுக்க வேண்டிய நிச்சயம் அவசியம்தான். அதனால் பத்திரிகை சுதந்திரம், வெளிப்பாட்டு சுதந்திரம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்கிறேன். அப்படி பாதிக்கப்படாதா? இவங்க தலைமையில் இவங்க ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை அதுக்கு டைரக்டராக போட்டிருக்கலாம். அதை மானிட்டரிங் துறையை ஏதாவது ஒரு நீதிமன்றத்தோடு இணைத்திருக்கலாம். எல்லாமே நீங்களாக இருக்கிறீங்க. அது எப்படி உங்களுக்கு வேண்டாதவங்கள நீங்கள் பிடிப்பீங்க? உதாரணமாக நான் கேட்குறேங்க, ஹேட் ஸ்பீச்சை நாங்கள் பிடிப்போங்கிறாங்க. வெறுப்பு பேச்சுக்கள் பேசுகிறவங்கள நாங்கள் பிடிச்சி உள்ள தள்ளுவோம். சனாதன தர்மத்தை ஒழிப்போம் என்று சொல்வது வெறுப்பு பேச்சா, விருப்பு பேச்சா? நான் கேட்குறேன், முன்னாடி கொஸ்டின் இருக்கு. அது வெறுப்பு பேச்சா, விருப்பு பேச்சா? அப்போ அதில் நீங்கள் எப்படி தீர்மானிப்பீங்க? அவங்கள தண்டிப்பீங்களா? ஊடகங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். ஊடகங்கள் ஆளுபவர்கள்னால் நான் பாஜக அரசை சொல்லலை, இந்த ஆளும் வர்க்கத்தை சொல்கிறேன். அதுதான் தீர்மானிக்குது என்ன கருத்துக்கள் மக்கள்கிட்ட போகணுங்கிறது. அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. நீங்கள் எப்படி பல விஷயங்கள் வருதுன்னா, நீங்கள் 3 விஷயத்தை கட்டுப்படுத்தணும்னு இந்த அரசாங்கம் நினைக்கிறாங்க. ஒன்று சோசியல் மீடியா. அதில் மீம்ஸ் போட்டு இவங்களை கிண்டல் பண்ணுறாங்க. தொடர்ச்சியாக இவங்க ஒரு மாநாடு நடத்துனாங்க, இளைஞரணி மாநாடு சேலத்தில். அந்த மாநாட்டில் சீட்டாடிட்டு இருக்காங்க.
நாற்காலிகள்லாம் காலியாக இருக்குது. கிராஸ் பண்ணி போய் தாண்டி போய் உங்களுடைய இளைஞர்கள் வந்து பிரியாணி அள்ளிட்டு போகிறாங்க. இதெல்லாம் அவங்க காட்டுறாங்க சோசியல் மீடியாவில். மீடியாவை இவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஓரளவுக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாக்களை சோசியல் மீடியா தவிர்த்த பிரிண்ட் மீடியா, விஷுவல் மீடியாலாம், டிவி இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு இவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்குறாங்க. ஆனால் இந்த மாஸ் மீடியாவை கண்ட்ரோல் பண்ண முடியலை. அதுதான் இப்போ இந்த அரசுக்கு பிரச்சனை. அவங்க எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்துடுறாங்க. அது இவங்களுக்கு பெரிய அளவுக்கு அவமானமாக இருக்குது. தங்களுக்கு எதிராக வரக்கூடிய கருத்துக்கள் பூரா அங்கே போகுதுன்னு சொல்லி. இன்னொன்றுங்க, மீடியாங்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் மீடியா காங்குளமரேட்ஸ் கையில் தான் இருக்குது. பெரிய பெரிய மீடியாலாம் யார் கையில் இருக்குது? பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் காங்குளமரேட்ஸ்கிட்ட தான் இருக்குது. ஃபேமிலி மீடியாவாக இருந்தது கூட, ஃபேமிலி ஓன்டு மீடியாஸ் கூட காங்குளமரேட் மீடியாஸாக மாறிப்போச்சு. நவீன காலனி ஆதிக்கத்துக்கு வித்திடக்கூடிய மீடியாக்கள் ஆகிப்போச்சு. பிபிசி என்ன உங்களுக்கு தெரியும், 2 காரியம் பண்ணான். ஒன்று வந்து காஷ்மீர் ஃபைல்ஸுங்கிற திரைப்படத்தை ஆதாரம் இல்லாத அந்த படத்துக்கு மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகளை எடுத்து முன்னு, அது மத துவேஷத்தை விதைக்கக்கூடிய படம்னு சொன்னாங்க. மதவெறியால் பாதிக்கப்பட்ட நாடிலிருந்து வீடிலிருந்து அகதிகள் முகாம்களில் பல்லாண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களை பற்றி அனுதாபம் காட்டக்கூடிய படம். அதை வந்து தேச விரோதம், இந்த தேசத்தில் மத நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய படம்னு சொல்லி பிபிசிக்காரன் சொல்கிறான். தவறான ஆவணங்களை முன்வைக்கிறான். அதே மாதிரி அதானிக்கு எதிராக ஹிடன்பெர்க்குங்கிற ஒரு வெளிநாட்டு நிறுவனம் தங்களுடைய லாபத்திற்காக அவங்க என்ன செய்வாங்க, பெரிதாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய பங்கு சந்தையில் பெரிய வீழ்ச்சியை ஏற்படுத்துவாங்க. அவங்க பங்குகளை, வீழ்ச்சி அடைந்த பங்குகளை வாங்கக்கூடிய நிறுவனம் அவங்க. அதுக்கு என்ன ஒரு தார்மீக குணம் இருக்குது, தகுதி இருக்குது. ஆனால் அவங்கள தூக்கி பிடிச்சி எழுதுனாங்க. சிஏஏ எடுத்துக்கோங்க. சிஏஏ வந்து ஆக்சுவலாக வந்து யாருடைய குடியுரிமையையும் பறிக்கலை. அங்கே இருந்து பழிவாங்கப்பட்ட 3 நாடுகளிலிருந்து பழிவாங்கப்பட்டு அங்கே மத சிறுபான்மையினராக இருக்கக்கூடியவர்கள் இங்கே ஓடி வந்தாங்க. 20% இருந்த இந்துக்களினுடைய சுதந்திரம் அடையும் போது ஜனத்தொகை, மக்கள் தொகை அங்கே வெறும் 3% இன்றைக்கி இருக்குது பாகிஸ்தானில். எல்லாரும் ஓடி வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா அது வந்து இஸ்லாமிய நாடுகள் என்று தங்களை அறிவித்து கொண்ட நாடுகள். இதை பற்றி பேசும்போது தவறாக ஏராளமான கருத்துக்கள் ஊடகங்களில் சொல்லப்படுது. திருப்பி கோயபல்ஸ் பிரச்சாரம் ஒன்று இருக்குங்க. ஒரே விஷயத்தை எல்லாரும் பேசுவாங்க, எல்லாரும் அதையே சொல்லுவாங்க. திருப்பி கிளிப்பிள்ளை மாதிரி அதே விஷயத்தை திரும்ப விதைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து நான் என்ன பொதுவாக அரசியலில் என்ன இருக்குன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் திமுகவுக்கு எதிரான பிரச்சாரம் பெருமளவுக்கு கட்டுப்படுத்தப்படுகிறது. இப்போ மாஸ் மீடியாவை கட்டுப்படுத்துவதற்கான எத்தனங்கள் துவங்கிவிட்டன. இது எங்கே போய் முடியும் நம்ம சொல்ல முடியாது. இதையெல்லாம் இந்த டெமோக்ராட்டிக் நாம்ஸை நம்ம பாதுகாக்கணும், ஜனநாயகத்தை பாதுகாக்கணும், பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாக்கணும். பத்திரிகை சுதந்திரம் தான் ஜனநாயகத்தை பாதுகாக்கும். ஆனால் இந்த காங்குளமரேட்ஸ்லாம் பாதுகாக்கும்னு நான் நம்பலை. பிபிசியெல்லாம் நான் பத்திரிகை சுதந்திரத்தை, ஊடக சுதந்திரத்தை பாதுகாக்கக்கூடிய